நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம். அயோத்தி மண்ணிலேயே சங்கிகளை கவ்வ கொடுத்து அடித்த சிறுவன், இன்னும் சொல்ல போறா இருந்தால் ஆரியத்தை பிளந்த திராவிட சிறுவன் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனுடைய ஸ்பீச் வந்து திராவிட சிந்தனைகளை உள்வாங்கிய ஒரு ஸ்பீச்சுகளாக இருந்திருக்கு. அவ்வளோ அழகான ஸ்பீச்சு. அதாவது உங்களால் தெரிஞ்ச விஷயந்தான், இன்றைய தினத்தில் ராமர் கோவில் கட்டி அதுக்கு குடமுழுக்கு எல்லாமே பண்ணிக்கிருக்காங்க. அதாங்க நம்ம தமிழ்நாட்டில் வாயில் ஒரு பீடியை வச்சுக்கிட்டு, மேலுகால் ஃபுல்லாக நீல கலர் சாயத்தை பூசிக்கிட்டு, மண்டையில் கோழி ரக்கையை வச்சுக்கிட்டு, இந்த மயில் ரக்கையை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் பிச்சை எடுப்பாங்க தெரியுமா, ஒரு ராமர் வேஷம் போட்டு. அந்த ராமருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அயோத்தியில் கோவில் கட்டி இன்றைக்கி குடமுழுக்கு தான் பண்ணுறாங்க. அப்போ வழக்கம் போல் அந்த கோவிலை சுற்றி நிறையா நபர்கள்லாம் இருப்பாங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாமே வழக்கம் போல் ஒரு சில நபர்கிட்ட போய் பேட்டிலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சங்கி பத்திரிகையாளர். ஏன்னா அவருடைய கேள்விகள்லாம் பார்த்தோம்னா சங்கீத்தனமாக இருக்குது. அந்த பக்தி சிந்தனைகளை எல்லாத்தையும் புகுத்தும் விதமாக அவருடைய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு சங்கி பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் மைக்கை நீட்டார். மைக்கை நீட்டு ஒரு சில கேள்விலாம் கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவன் கூறிய பதில்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த சங்கிகளையும் வாயில் கவ்வ கொடுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த பத்திரிக்கையாளர் உட்பட ஒட்டுமொத்த சங்கிகளுமே வாயில் கவ்வ கொடுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பகுத்தறிவு சிந்தனைகள் கொண்ட பேச்சு. அந்த சின்ன பையனுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்குறப்ப நமக்கு உண்மையாகவே தந்தை பெரியார் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக இருக்கின்றது. அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு இன்டெலெக்சுவல் நபர்கள் இல்லையா, பகுத்தறிவு சிந்தனைவாதிகள் இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்தையும் நினைவுபடுத்தும் விதமாக இருக்குது. அந்த வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ये छोटा सा बच्चा है, क्या नाम बेटा आपका? आदर्श राज। आदर्श राज। बाबा के लिए हम मंदिर का सवाल पूछ रहे हैं, तो आप क्या कह रहे हैं बीच में, वो बताइए। तो बोल रहे हैं कि मंदिर से भिखारी बढ़ेंगे। अरे नहीं भैया, पूजा होगी, भगवान सब कुछ देंगे। कुछ नहीं देंगे। भगवान क्या दे रहे हैं? भगवान कुछ नहीं दिए हमको। भगवान नौकरी देता है, भगवान शिक्षा देता है। अपने बल पे लिए बाबा नौकरी नहीं दिए, पढ़ेंगे तभी तो नौकरी मिलेगा। हमें नहीं पढ़ेंगे तो नहीं मिलेगा। विद्यालय रहेगा तो हमें शिक्षित होंगे तो हमें नौकरी मिलेगा। उस योग्य होंगे तब ना नौकरी मिलेगा हमें। बेटा घर घर में मंदिर होगा तो विकास होगा, आशीर्वाद होगा, कल्याण होगा, सब आशीर्वाद। आशीर्वाद हमको तो नहीं दे रहा है भगवान आशीर्वाद। मंदिर नहीं जाते, स्कूल जाते हैं। வீடியோ பார்த்தீங்களா? அந்த பத்திரிக்கையாளர் ஹிந்திலேயே கேள்வி கேட்டிருப்பார். அதே மாதிரி சின்ன பையனுமே ஹிந்திலேயே பதில் சொல்லியிருப்பான். கீழே சப்டைட்டில் இங்கிலீஷ் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் நாம் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். அதாவது முதல்ல அந்த பத்திரிக்கையாளர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வளர்ந்த மாடு வளர்ந்த சங்கி ஒருத்தர் தான் பேட்டி எடுத்து இருக்கிறாரு. அவர் பேட்டி எடுத்து இருக்கும்போதே கீழே அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, இடையில போய் தன்னுடைய கருத்தை புகுத்துறான் அப்படியே. அப்போ அந்த பத்திரிகை என்ன பண்ணுறான்னா, அந்த சங்கி பெரிய சங்கிட்ட கேள்வி கேட்குற நிப்பாட்டிட்டு இந்த சின்ன பையன்ட்ட மைக்கை நீட்டி, சொல்லுங்கள் தம்பி, நான் இந்த பெரியவர்கிட்ட பேட்டி எடுக்கிறப்ப நீங்கள் இடையில இடைமறித்தீங்களே, என்ன பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையில் சின்ன பையன்ட்ட கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் ஒரே போட போட்டு உடைக்கிறான். இந்த மாதிரிலாம் கோவில் கட்டினீங்க வச்சிங்களேன், இந்த கோவிலை சுற்றி வெறும் பிச்சைக்காரங்க தான் அதிகமாக வாங்க அப்படின்ற மாதிரி சின்ன பையன் போட்டு பட்டாரம் அடித்து உடச்சிட்டான். உண்மை தானே? ஒரு கோவில் கட்டினா அப்படின்னா அந்த கோவிலை சுற்றி பிச்சைக்காரன் தான் ரொம்ப அதிகமாக உருவாகுவாங்க. 4 கோவில் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா போதும், நிறைய பேர் பகுத்தறிவு சிந்தனை வாய்ந்த மனிதர்களாக மாறி போயிடுவாங்க, கல்வி அறிவு நிறைய கிடைக்கும். ஆனால் கோவிலை கட்டினா என்ன நடக்கும்? ஒன்றும் கிடையாது. அதை சுற்றி பிச்சைக்காரன் தான் உருவாகுவாங்க. சாமியார்ன்ற பேரில் பிச்சைக்காரன் தான் நிறைய உருவாகும். அதை தான் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த கோவில் கட்டினால ஒரு புண்ணியம் கிடையாது, இந்த கோவிலை சுற்றி நிறையா பிச்சைக்காரன் தான் உருவாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் அசால்ட்டாக போட்டு அடித்து உடச்சிட்டான். அதுக்கு அந்த சங்கி பத்திரிகையாளர் கேட்குறாரு, இல்லைங்க நீங்கள் கடவுளை வேண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு. அதுக்கு அதெல்லாம் கடவுள் ஒன்றும் கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பத்திரிகையாளர் மீண்டும் பூத்துறாரு, நீங்கள் கடவுளை வேண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும்ல, கடவுளை வேண்டிட்டா வேலை வாய்ப்பு எல்லாமே கிடச்சிருமாமா. அந்த பத்திரிகையாளர் சங்கி பத்திரிகையாளர் போல சொல்கிறான், கடவுளை வேண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் சொல்கிறான். அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், அதையும் போட்டு அடித்து உடைக்கிறான். அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் வேலை வாய்ப்புலாம் கிடைக்காது. நான் படித்தா எனக்கு வேலை கிடைக்க போகுது, நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக படித்தேன் அப்படின்னா இன்னும் நல்ல வேலை கிடைக்க போகுது, நான் படித்தாதான் வேலை கிடைக்கும், படிக்காம மோக்காந்துருந்தோம் அப்படின்னா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறான். நாம் ஸ்கூலுக்கு போய் படித்தோம் அப்படின்னா நாம் வேலை செய்வதற்கு நாமே தகுதி வாய்ந்தவர்கள். அதாவது இப்போ நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தா தானே எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னா கல்வி கற்பது தான். நான் இந்த கோவிலுக்கு போக போகிறது கிடையாது, நான் பள்ளிக்கூடத்தில் படிப்பு படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த சங்கிகள் எல்லாத்தையுமே போட்டு அடித்து உடச்சிருக்கான் அந்த சின்ன பையன்.
அந்த பத்திரிக்கையாளருமே போட்டு அடித்து உடச்சிருக்கான். அந்த பத்திரிக்கையாளருமே ஒரு சங்கி பத்திரிக்கையாளர் பொழுக்க அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே அந்த பையனுக்கு வந்து பக்தியை வந்து புகுத்தும் விதமாக கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த பத்திரிக்கையாளருடைய வாயிலுமே கவ்வை கொடுத்து அடித்த மாதிரி பதில சொல்லியிருக்கான் இந்த சின்ன பையன். ஸோ இந்த சின்ன பையன் வந்து ஹிந்தியில் பதில் சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து ஒரு ஹிந்திக்கார பையன்தான். ஆனால் நம்மலாம் வந்து வடக்கெங்க அப்படின்னாலே வந்து ஒரு தவறான பார்வையெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் இந்த வடக்குலேயுமே கூட பகுத்தறிவு சிந்தனை வாய்ந்த நபர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த திராவிடம் அப்படின்னா அது வந்து ஒரு நிலப்பரப்பை குறிப்பது கூட கிடையாது. அது வந்து ஒரு கருத்தியல் சிந்தனைகளை குறிப்பது. ஆரியத்துக்கு எதிரான சிந்தனை தான் வந்து திராவிடம். ஸோ இந்த சின்ன பையனுமே கூட ஒரு திராவிட சிந்தனை கொண்ட ஒரு மனிதனாக தான் பார்க்க முடியும். இதைத்தான் நம்ம திராவிட சிந்தனைகள் சொல்கிறோம். இதைத்தான் நம்ம அம்பேத்கரிய சிந்தனைகள் சொல்கிறோம். இதைத்தான் நம்ம வந்து பெரியாரிய சிந்தனைகள் சொல்கிறோம். ஏன்னா யாராச்சும் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது வந்து ஆரிய சிந்தனைகள் இல்லாட்டி சனாதன சிந்தனைகள். ஒருத்தர் ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அதை வந்து ஏன் எதற்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு உட்படுத்தி அதில் வந்து பகுத்து ஆராய்ந்து அதில் ஏதாச்சும் உண்மைத்தன்மைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆராய்ஞ்சோம்னா அதுதான் வந்து திராவிட சிந்தனைகள். ஸோ வந்து இந்த பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, நீ கோவிலுக்கு போனால் உனக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும்பா, ஆசீர்வாதம் கிடைக்கும்பா, வேலை வாய்ப்பு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு. அது சிம்பிளாக சொல்கிறான் தம்பி சொல்கிறான். அதான் பகுத்தறிவுன்றது. ஏன் எதற்குன்ற மாதிரி பகுத்தறிவுக்கு உட்படுத்தி அதை ஆராய்ந்து நான் கோவில் போகிறதுனால இதெல்லாம் கிடைக்காதுங்க, நான் படித்தேன் எனக்கு வேலை கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான். ஸோ இதுதான் வந்து திராவிட சிந்தனைகள். அதான் மக்களே, அந்த சின்ன பையன் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப எளிதாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்கள் இல்லாட்டி இந்திய நாட்டினுடைய அரசியலே அது வந்து அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த சின்ன பையன் கல்வி வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை தன்னுடைய அறிவுக்கு உட்பட்ட கருத்தியல்களாக சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான், நான் படித்தா எனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறான். ஆனால் இந்த நாட்டில் நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் படிப்பதே மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம ஆண்டாண்டு காலமாக என்ன விதமான பழக்க வழக்க முறைகள் இருந்துச்சு. வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு மனிதனுமே வந்து இந்தந்த தொழில்கள் தான் செய்யணும். அதாவது பிராமணர்கள் படிக்க மட்டும்தான் செய்யணும், சத்திரியர்கள் போர் மட்டும்தான் புரியணும், இதர பின்ன நபர்கள் எல்லாமே அவங்களுடைய குலத் தொழில்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீண்டும் இந்த வர்ணம் கட்டமைப்பு கொண்டு போகும் விதமாக தான் மோடி அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இருக்குது. அதான் யதார்த்தமாக உண்மை. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தை நம்ம மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அதாவது நீ ஐஏஎஸ் படிக்கிறியோ ஐபிஎஸ் படிக்கிறியோ அதுக்கெல்லாம் நான் ஊக்குவிக்க மாட்டேன், உனக்கு லோன்லாம் தரமாட்டேன், உன்னை வந்து எஜுகேட் பண்ண மாட்டேன், நீ வந்து உங்கள் அப்பா ஆத்தா என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை நீ செய்கிறியா, உனக்கு நான் லோன் தரேன். அதாவது குலத்தொழிலை வந்து நீ மீண்டும் நிறுவு. உங்கள் அப்பா வந்து மலம் அள்ளினாருன்னு சொல்லு, நான் வந்து நீ மலம் அள்ளுவதற்கு லோன் தரேன். எங்கள் அப்பா வந்து துணி துவைச்சாரு அப்படின்னு சொல்லு, நீ துணி துவைக்கிறியா சொல்லு, அதுக்கு நான் லோன் தரேன். நீ வந்து குலத்தொழிலை செய்ய நான் லோன் தரேன். இப்போ இந்த மாதிரி குலத்தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம மோடி அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற திட்டம். ஸோ இந்த மாதிரி அவங்க திட்டங்கள் அறிவிப்பதன் மூலமாக என்ன நடக்கும், சிறுவர்களுடைய மனசில் வந்து ஆழமாக வந்து விதைச்சி போயிடும். எங்கள் அப்பா அந்த தொழில் செஞ்சார், நம்ம அப்பாவோட தொழிலே பார்த்துட்டு போயிடுவோம், நம்ம படிப்பென்ன அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனை ஓட்டங்களுக்கு இந்த சிறுவர்கள் எல்லாமே போயிடுவாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல படிப்பதிலேயே நிறையா சிரமங்கள் எல்லாமே இருக்குது, தேக்கங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக கல்வியை மேலும் யாரும் கற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போகிறதா நீட் எக்ஸாம் சொல்லலாம். நீட் எக்ஸாம் வந்து யாரெல்லாம் பணம் படைத்த நபர்களாக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து கொண்டு வராங்க. இன்னும் ஓப்பனாக சொல்கிற போகிறதா இருந்தால் இதற்கு முன்னாடிலாம் வந்து சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து மருத்துவமே படிக்க முடியும், தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்துமே உடைத்த நபர்கள் யார் மட்டும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட அரசியல்வாதிகள். அவங்க தான் வந்து இதெல்லாமே உடைக்கிறாங்க. எனக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியுதோ தெரியலையோ நான் மருத்துவம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த தளர்வுகள் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. யார்? நம்ம திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன பையன் வந்து கல்வி கற்றா வேலை கிடைக்குன்னு சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல கல்வி கற்பதிலேயே வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது, நிறையா தேக்கங்கள் இருக்குது, நிறையா முட்டுக்கட்டைகள் இருக்குது. சட்டத்திட்டத்தின் மூலமாகவே முட்டுக்கட்டை எல்லாத்தையுமே பூத்துறாங்க. இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் கல்வி கற்றா வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறான் அந்த பையன். ஆனால் வந்து வேலைவாய்ப்புகளை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தவே இல்லை. அதான் யதார்த்தமான உண்மை. என்ன சொன்னாங்க இப்போ சமீபத்தில், வேலை வாய்ப்புகள் இல்லையா, பக்கோடா போட்டு பொழைச்சிக்கோங்க. மோடி அரசாங்கம் சொல்லிச்சு, பக்கோடா போட்டு பொழைச்சிக்கோங்கப்பா, பக்கோடாவில் வந்து அவ்வளோ வருமானங்கள் எல்லாமே வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள்,
அந்த பையன் சொல்கிறான் படித்தா வேலை கிடச்சுன்றான். இங்கே படிப்பதுலேயும் சிக்கல், படித்தாலும் வேலை கிடைப்பதிலுமே சிக்கல். ஏன்னா மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் மயமாக வந்து கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் நம்ம வந்து ராமர் கோவில் கட்டுவதனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத சாதாரண சாமானிய மக்களும் கூட என்கிட்ட கலந்து பேசுகின்ற நபர்கள் கூட சொல்கிறாங்க. ஓப்பனாக தான் சொல்கிறாங்க. ஏப்பா 400 ரூபா விற்ற கேஸ் விலை வந்து இன்றைக்கி வந்து 1200 வெறும் 50 ரூபா ஊற்ற பெட்ரோல் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 100 ரூபாப்பா. கேபிள் டிவி வெறும் 80 ரூபா 100 ரூபா கட்டிக்கிருந்தோம், இன்றைக்கி வந்து 250 ரூபாப்பா. வெறும் 10 ரூபாய்க்கு கார்டு சுரண்டி நம்ம என்ன பண்ணிக்கிருந்தோம், ஃபோனில் மிஸ்டு கால் கொடுத்து பொழைச்சிக்கிருந்தோம்ப்பா. நம்ம பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஃபோன் வந்து அதிகமாக ரீசார்ஜ் பண்ணி பேசுவான். பணம் இல்லாத என்ன பண்ணுவான், மிஸ்டு கால் கொடுத்து வந்து அவனை கூப்பிட வைப்பான். சிம்பிள், ஒரு பரிமாற்றங்கள் தான். பணம் இருக்கிறவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் ஒரு பரிமாற்றங்கள் தான். ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நபர்களுமே மினிமம் ஒரு 150 ரூபாய்க்கும் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க மோடி அரசாங்கம். இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் இன்னும் சொல்ல போகிறாந்தா, கேஸுக்கு நான் வந்து சப்சிடி அமௌண்ட் தாரேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுவோம், கேஸ் வாங்குவோம். கேஸ் வாங்கினதுக்கப்புறம் சப்சிடி அமௌண்ட்டை வந்து நம்ம பேங்க்கில் போடுவாங்க. பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதையுமே கவர்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணுகின்ற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஸோ இதெல்லாமே ராமர் கோவில் வந்து தீர்த்து கொடுத்துருமா, இந்த பிரச்சனைகள்லாம் சிக்கல்லாம் தீர்த்து கொடுத்துருமா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா. ஸோ வந்து நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவன் சொன்ன மாதிரி பாஜக வந்து யாருக்கு எதிரியோ இல்லையோ இந்துக்களுடைய உண்மையான எதிரியே பாஜக தான். நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவல்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்துக்களுடைய உண்மையான எதிரியே பாஜக என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.